எச்சரித்த கவிஞர் வாலி ஐயா, வாய் விட்டு சிரித்த எம்ஜிஆர் ஐயா. இன்னும் அப்படி எச்சரித்தார் எம்ஜிஆர் ஐயா, அதுக்கு வாய் விட்டு சிரிச்சார். இதை தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஆமாங்க, எம்ஜிஆர் ஐயா எடுத்த உலகம் சுற்றும் வாலிபன் படம் வந்து மிகப்பெரிய ஹிட். அதை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்ல. அதை பற்றி நிறைய பதிவுகளையும் நான் போட்டிருக்கேன். அதில் இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் இருக்குது. அதாவது உலகம் சுற்றும் வாலிபன் படம் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு எம்ஜிஆர் ஐயா வந்து இசையமைப்பாளர், அதுக்கு வந்து குன்னக்குடி வைத்தியநாதன் ஐயாவை தான் வந்து அணுகினார். அப்புறமா ஒரு காலகட்டத்துக்கு மேலே என்னாச்சு ஏதாச்சுன்றது நான் ஆல்ரெடி சொன்னேன். அப்புறமா எம்எஸ் விஸ்வநாதன் ஐயா உள்ள வர்றாரு. எம்எஸ் விஸ்வநாதன் ஐயா உள்ள வரும்போது ஆப்வியஸ்லி பாடல் எழுதுறதுக்கு கவிஞர் கண்ணதாசன் ஐயாவும் உள்ள வர்றாரு. ஸோ எம்ஜிஆர் ஐயா வந்து கவிஞர் கண்ணதாசன் ஐயாவே வச்சு முழு பாடல்களையும் எழுதிடலான்ற ஒரு திட்டம் இருந்தது. இருந்தாலும் வந்து எம்ஜிஆர் ஐயாவுக்கு பாட்டு எழுதுறோன்னா அவரோட ஆஸ்தான சபை புலவருக்கு வந்து எப்படி மன்னர்களுக்கெல்லாம் இருப்பாங்க, அதை மாதிரி அவரோட ஆஸ்தான கவிஞர் யாருன்னா வாலி ஐயா தான். அவர்கிட்டே சொல்கிறாராம், இந்த படத்தில் வாலி எல்லா பாட்டையும் கண்ணதாசனையும் எழுத வச்சிடலான்னு இருக்கேன் அப்படின்ட்டு. உடனே வந்து வாலி ஐயா வந்து லைட்டாக வந்து கோபமாக சொல்கிறாராம், ஏன் என்ன ஒரு பாட்டு கூட எழுத வைக்க மாட்டீங்க அப்படின்ட்டு. வேணாம் ஒரே காம்பினேஷனில் போயிட்டுருக்கு, இந்த படத்துக்கு வந்து கண்ணதாசனே எழுதிட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே வாலி ஐயா வந்து சொல்கிறாராம், நான் இல்லாமலாம் வந்து உலகம் சுற்றும் வாலிபன் படம் வந்து ரிலீஸ் ஆகாது. உடனே எம்ஜிஆர் ஐயா வந்து சிரிக்கிறாராம். சிரிச்சுட்டு ஏன் ரிலீஸ் ஆகாது சொல்லு, இந்த படத்தில் வந்து நான் கவிஞர் கண்ணதாசன் ஐயாவை தான் முழு பாடலையும் எழுதி வைக்க போகிறேன், நீ இல்லாமல் இந்த படம் ரிலீஸ் ஆகும் பாரு அப்படின்னு சொல்கிறாராம். ரிலீஸ் ஆகாதுங்க, எப்படி சொல்கிற அப்படின்ட்டு வந்து அவர் கேட்ட உடனே சொல்கிறாராம், ஆமாம் இந்த படத்தோட டைட்டில் என்ன, உலகம் சுற்றும் வாலிபன். ஸோ வாலியை எடுத்துருங்க, உலகம் சுற்றும் பண்ணுன்னு தான் இருக்கும். ஸோ எப்படி இருந்தாலும் இந்த வாலி உள்ளே இல்லாமல் இந்த படம் ரிலீஸ் ஆகாது, அதை தான் அப்படி சொன்னோம் அப்படின்னு உடனே எம்ஜிஆர் ஐயா ரொம்ப வாய் விட்டு சிரிச்சாராம். வாலிபனில் வந்து வாலி இருக்குது அப்படின்றத வந்து நீ குறிப்பிட்டு இது பண்ணுறியா அப்படின்ற மாதிரி வந்து எம்ஜிஆர் ஐயா வாய் விட்டு சிரிச்சு, சரி ஓகே இந்த படத்தில் நீ பாட்டு எழுதுன்ட்டு ஒரு 2-3 பாடல்கள் வந்து எழுதியிருக்காரு. அதில் வந்து ரொம்ப ஹிட்டான பாட்டு வந்து பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடி யார் அப்படின்ட்டு ஒரு சாங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாட்டு வந்து வாலி ஐயா தான் எழுதியிருந்தாரு. இந்த 2-3 பாட்டு எழுதியிருந்தாரு, பட் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. பட் உலகம் சுற்றும் வாலிபன் படத்தில் வந்து நிறைய பாடல்கள் இருக்குது, அதில் எல்லா பாடல்களுமே ஹிட் தான். ஸோ இந்த பாட்டும் வந்து ரொம்ப ஹிட்டான பாடல் தான். கண்ணதாசன் ஐயாவுக்கு அடுத்தபடியாக வந்து கவிஞர் வாலி ஐயா தான் வந்து அந்த டைமில் வந்து ரொம்ப ஒரு ஈக்குவலான ஒரு காம்படிட்டர்னு சொல்ல முடியாது. அதுக்கு அடுத்தபடியாக கண்ணதாசன் ஐயாவே சொல்லியிருக்காரு, எனக்கு அடுத்தபடியாக ஒரு நான் விரும்பி பாடல்கள்லாம் வந்து கேட்கக்கூடிய ஒரு ஆள் யாருன்னா அது வந்து கவிஞர் வாலி ஐயா தான்ட்டு அவரே ஒரு புகழாரம் சொல்லியிருக்காரு. அதுக்கு முழு தகுதியானவர் வந்து வாலி ஐயா தான். அவர் நினச்சாலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா அந்த காலத்தில் எம்ஜிஆர் ஐயாவுக்கு பாட்டு எழுதிட்டாரு, அப்புறமா இந்த காலத்தில் வந்து ஏஆர் ரஹ்மான் ஐயாக்கெல்லாம் வந்து பாட்டு எழுதுறாரு. அதாவது எம்எஸ் விஸ்வநாதன் ஐயாக்கிட்டையும் வேலை செஞ்சுட்டாரு, இளையராஜா ஐயாக்கிட்டையும் வேலை செஞ்சுட்டாரு, ஏஆர் ரஹ்மான் சார், தேவா சார், அப்புறமா இப்போ யுவன் சங்கர் ராஜா சார், இன்றைய தலைமுறை வரைக்கும் ஏன் அனிருத் சார் கிட்ட கூட வேலை செஞ்சுட்டார். அவர் வந்து இப்போ யாருக்கு தான் பாட்டு எழுதலை. ஸோ எல்லா ஜென்ரேஷனையும் கடந்து எழுதி, அதுவும் இல்லாமல் அவரோட எழுத்துலாம் வந்து அந்தந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியே இருக்கும். எம்ஜிஆர் ஐயா காலகட்டத்தில் எப்படி பாடல் எழுதணுமோ அப்படின்னு எழுத தெரியும். அப்புறமா வந்து அப்படி 90s இந்த மிடில் வரும்போது சிக்கு புக்கு ரயிலே பாடம் எழுதுனதுலாம் வந்து வாலி ஐயான்னு சொன்ன எத்தனை பேருக்கு தெரியும். அப்புறமா அடுத்த ட்ரெண்ட் வருது, தாக்குதே கண் தாக்குதேன்ட்டு பானா காத்தாடியில் வந்து ஒரு பாட்டு எழுதுறாரு. அந்த பாட்டை எழுதுனது வாலி ஐயான்னு சொன்னால் நம்பவே முடியல. ஸோ அவ்வளோ ட்ரெண்டிங்காக அவ்வளோ துள்ளலாக இருக்கும், இளமை துள்ளலாம். அப்புறமா வந்து எதிர்நீச்சலில் வந்து எதிர்நீச்சல் அடி சாங் வந்து அவர் தான் எழுதியிருப்பார். நினச்சி பார்த்தாலே தலை சுற்றுது. அதாவது எத்தனை ஜென்ரேஷனுக்கு பாட்டு எழுதினாலும் அந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி பாடல் எழுதுறதுக்கு மனசுலையும் வந்து அந்த வயசோடவே வாழணும். ஸோ அந்தந்த ஜென்ரேஷன் வரும்போது நான் வயசானவங்களாம் நினைக்காம நான் அந்த ஜென்ரேஷனில் ஒருத்தன் தான் அப்படின்னு நினைக்கிறாள் தான் அப்படி ஒரு பாடல்கள் எழுத முடியும். வாலியை என்னை பொறுத்தவரை அந்த கேட்டகரியை சேர்ந்தவர் தான். ஸோ இன்றைக்கி நான் கொண்டு வந்த சினிமா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கணும். வேறு ஒரு சினிமா இன்ஃபர்மேஷன் வந்து சந்திக்கிறேன். வீடியோ பார்த்தா மட்டும் போதுமா, பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள்.